ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்டம் 3ஆம் கட்ட முகாம் பார்த்தா தமிழகம் முழுவதும் செயல்படுத்த போகிறாங்க. அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வச்சுருந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 2 கட்டமாக முகாம் ஏற்படுத்தினாங்க. முதற்கட்ட முகாமில் மாநகராட்சி நகராட்சிகளில் முகாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவையான குறைகளை பார்த்தா இந்த முகாம் மூலமாக நிவர்த்தி பண்ணாங்க. அதேமாரி 2ஆம் கட்ட முகாமை பொறுத்த வரைக்கும் கிராம ஊராட்சிகளில் முகாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவையான சேவைகளை பார்த்தா வழங்கினாங்க. ஸோ இதான் பார்த்தா இந்த ஸ்கீமுக்கான முக்கிய நோக்கங்கள். 2 கட்டத்திலையுமே பல்வேறு நகர்கள் எக்கச்சக்கமான மனு பார்த்தா கொடுத்து அதுக்கு 30 நாட்களில் திருவு பார்த்தா கொடுத்தாங்க. ஸோ இதான் இந்த திட்டத்துக்கான சிறப்பம்சம். இப்போது இந்த திட்டத்துக்கான 3ஆம் கட்ட முகாம் பார்த்தா தொடங்க போகிறாங்க. அது குறித்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். இது தருமபுரி மாவட்டத்தில் 13/1/2025 அன்னைக்கு இந்த பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது அரசின் சேவைகள் மக்களுக்கு விரைந்து சென்று சேர மக்களுடன் முறைக்கான 3ஆம் கட்ட திட்டம் முதல்வரின் முகவரித்துறை மூலம் நகரப்பகுதி மற்றும் ஊரகப் பகுதிகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து குக்கிராமங்களில் வசிக்கும் மக்களின் கோரிக்கை மனுக்களை அவருடைய இருப்பிடத்திலேயே பெற்று தீர்வு காண மக்களுடன் முறைக்கான 3ஆம் கட்ட திட்டத்தினை குக்கிராமங்களில் செயல்படுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் ஆணையிடப்பட்டு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் 2025 ஜனவரி 21 மற்றும் 22 அன்று இந்த ஸ்கீம் நடைபெற உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 3ஆம் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் குக்கிராமங்கள் இருக்குது பாருங்கள், அங்கே நடைபெற போது உங்கள் அருகிலே இந்த முகாம் நடைபெறும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது தருமபுரி மாவட்டத்தில் அவங்களுக்கான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஜனவரி 21 மற்றும் 22 அந்த தேதிகளில் அவங்களுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. எந்தெந்த இடங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேற்படி முகாமில் கிராமப்புற மக்களுக்கு அவசியமான கீழே குறிப்பிடப்பட்டுள்ள 15 அரசு துறைகள் மூலம் வழங்கப்படும் 44 வகையான சேவைகள் தொடர்பாக பெறப்படும் மனுக்களுக்கு 1 மாத காலத்திற்குள் முடிவு காணவும், இசேவை மையங்களில் மீள விண்ணப்பிக்கப்படும் மக்களுடன் முகாம் மனுக்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை இம்முகாம்களை வழங்கி விரைந்து தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த முகாம் மூலமாக 15 துறை வாரியாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எந்த ஒரு சேவைனாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 1 மாதத்துக்குள்ள அந்த ஸ்கீம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இசேவை மையமும் அங்கே இருப்பாங்க. அந்த இசேவை மையமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 50% கட்டணம் மட்டும் செலுத்தினா போதுமானது. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் 60 ரூபானா நீங்கள் 30 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி துறை கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு SC/ST டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் BC MBC DNCக்கான டிபார்ட்மெண்ட், கூட்டுறவுத்துறை, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, எரிசக்தி துறை, உள் மதிவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, இந்த மாதிரி 15 வகையான துறைகள் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. அதேமாரி திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தா இந்த 3ஆம் கட்ட முகாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்ற மாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பில் இந்த ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் எப்போ நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே 3ஆம் கட்ட முகாம் பார்த்தா துவங்க போகிறாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எல்லாருக்குமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே வெப்சைட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டான வெப்சைட்டுமே இருக்குது. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு செய்தி வெளியிடு அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கான செய்தியை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 3ஆம் கட்ட முகாம் மீண்டும் துவங்க போகிறாங்க குக்கிராமங்களில். ஸோ குக்கிராமங்களில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸுமே, ஸோ இலவச வீட்டுமனை பட்டா, இலவச வீடு பட்டா அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேவைகளை இந்த முகாம் மூலமாக நீங்கள் பெறலாம். ஸோ ஒரு இடத்துல முகாம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா 15 துறை வாரியான எல்லா ஆஃபீஸருமே அந்த இடத்துல இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் பார்த்தா என்னமான இதுக்கெலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வழங்கப்படும் சேவைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எரிசக்தி துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம். ஸோ உங்களுக்கு புதிய EB கனெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம்.
மின் கட்டண மாற்றங்கள் அதுக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம். உங்களுடைய ஈபி கனெக்ஷனில் பெயர் மாற்றம் செய்யணும் அதுக்கு மனு கொடுக்கலாம். கூடுதல் மின் சுமை கட்டணங்கள் வேணும், அந்த அடிஷ்னல் லோடு வேணும், இல்லை வந்து பார்த்தா லோடை ரிடக்ஷன் பண்ணாலும் அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதேமாரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இருக்குது பாருங்கள். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்பில் பட்டா மாறுதல், பட்டா மாற்றம் பண்ணுறது, பட்டா உட்பிரிவு மாற்றம் பண்ணுறது, இணைய வழி பட்டா, நில அளவீடு அதை வந்து காண்பித்து இதெல்லாம் சேமே நீங்கள் பெற்றுக்கலாம். அதேமாரி வாரிசு சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுமே வருவாய் சம்மந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு கட்டுமான வரைபட ஒப்புதல் வேணும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சொத்து வரி, குடிநீர் வரி பெயர் மாற்றம் பண்ணணும் அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். வர்த்தக உரிமம் வேண்டி அப்ளை பண்ணலாம். குடிநீர் கழிவுநீர் இணைப்பு வேண்டி அப்ளை பண்ணலாம். பிறப்பு இறப்பு சர்டிஃபிகேட் வேண்டி அப்ளை பண்ணலாம். திடக்கழிவு மேலாண்மை திட்டம், பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். காலிமனை வரி விதிப்பு, சாலையோர வியாபார அடையாள அட்டை எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதியோர் பென்ஷன் வாங்குறது, விதவை பென்ஷன், கணவனால் கைவிடப்பட்டோருக்கான பென்ஷன், மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷன், முதிர்கண்ணி, மூன்றாம் பயணத்தோர் உதவித்தொகை எல்லா பென்ஷனுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காவல்துறை, ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருக்கும். ஏதாச்சும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கான அடையாள அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதேமாரி பராமரிப்பு உதவித்தொகை வேணும், மாற்றுத்திறனாளிக்கான ஸ்கூட்டர் வேணும், சக்கர நாற்காலி, 3 சக்கர வண்டி, செயற்கை காது கேட்கும் கருவி, இந்த மாதிரி உபகரணங்களுக்கு அப்ளை பண்ணலாம். சுய தொழில் பண்ணுறதுக்கு வங்கி கடனுக்கு அப்ளை பண்ணலாம். கல்வி உதவித்தொகை பெற அப்ளை பண்ணலாம். தொழிற்பயிற்சி பெற அப்ளை பண்ணலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இருக்குது பாருங்கள். அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம், நீங்கள் புதுசாக நல வாரியத்தில் பதிவு பண்ணணும் அப்ளை பண்ணலாம். ரினியூவல் பண்ணால் அதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஓய்வூதியம் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும், கிளைம் பண்ணால் அதுக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டுமான வரைபட ஒப்புதல், நில உபயோக மாற்றத்திற்கான ஒப்புதல், தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் வீடு வேண்டி விண்ணப்பம், வீட்டு வசதி வாரியத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான விற்பனை பத்திரம், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை துறையில் என்னமான சேவைனா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், புதுமை பெண் கல்வி உதவித்தொகை திட்டம், ஆதரவற்றோருக்கான உதவித்தொகை அதுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் கல்வி உதவித்தொகை, வீட்டு மனை இணைய வழிபட்டா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கடன் உதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாட்கோக்கான கடன் உதவி, டேம்கோ, கூட்டுறவு, மகளிர் சுய இந்த மாதிரி எல்லா கடன் உதவிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான சேவைகள். மற்றும் இது எந்த சேவை வேணாலும் தாராளமாக நீங்கள் போயிட்டு உங்களுக்கான மனு வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ 3ஆம் கட்ட முகாமாக விரைவில் ஏற்படுத்த போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோமா நம்ம ட்விட்டர் சேனலும் சரி, வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன், எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஊருக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இம்முகாமில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்தமான சேவை, எந்தமான கோரிக்கை வேணுமோ அது தொடர்பாக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த சேவை வேணுமோ அதுக்கான எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். அதன் காரணமாக டாக்குமெண்ட்ஸை கொண்டு போங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்கீம் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் பயனடையாமல் விட்டுருக்கலாம். பட் இப்போ திரும்ப 3ஆம் கட்ட முகாம் ஏற்படுத்துகிறாங்க. குக்கிராமங்களுக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தேவையான குறைகளுக்கு கோரிக்கை வைங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 1 மாத காலத்திற்குள்ளே தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அமௌண்ட்டும் உங்களுக்கு பாதி அமௌண்ட் தான் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த முகாமில் பயன்படுத்தி எல்லா சேவையும் நீங்கள் வந்து பெற பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.